அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மகிழ்வோர் மன்றத்தினுடைய 85வது மாத கூட்டம் இனிதே ஆரம்பிக்கின்றது. மாத கூட்டத்தின் முதல் நிகழ்வாக இவ்வினிய நிகழ்விற்கு தலைமையேற்க வந்திருக்கின்ற கோவில்பட்டி வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியரும் கோவில்பட்டி கம்பன் கழகத்தினுடைய இணைச் செயலாளருமாக மதிவாணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கோவில்பட்டி கோ வெங்கடசாமி நாயுடு கல்லூரியினுடைய பணி நிறைவு செய்த நூலகர் திரு எல் கோபால்சாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மகிழ்வுரை ஆற்ற வந்திருக்கின்ற ஞான தமிழ் செல்வர் பேராசிரியர் சேலம் முனைவர் வே சங்கரநாராயணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தின் 85வது மாத கூட்டத்திற்கு தலைமையேற்க வந்துள்ள கோவில்பட்டி வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியின் தமிழாசிரியரும் கோவில்பட்டி கம்பன் கழக இணைச் செயலாளரும் அன்பு நண்பருமான திரு வா மதிவாணன் அவர்களை மகிழ்வோர் மன்றம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள கோவில்பட்டி வெங்கடசாமி நாயுடு கல்லூரியின் பணி நிறைவு பெற்ற நூலகர் திரு எல் கோபால்சாமி அவர்களை மகிழ்வோர் மன்றம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறது. சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள ஞான தமிழ்ச்செல்வன் பேராசிரியர் முனைவர் வே சங்கரநாராயணன் அவர்கள் வருகை தந்துள்ளார். சிரிப்பும் மலர்களும் சிந்தனை விதைகளும் என்ற தலைப்பில் நம்மளை எல்லாம் மகிழ்விக்க வருகை தந்துள்ளார். அன்னார் அவர்களை வருக வருக என மகிழ்வோர் மன்றம் வரவேற்கிறது. ஒவ்வொரு மாத கூட்டமும் மாணவ செல்வங்கள் அதிகம் பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய படைப்புகளை இங்கே கொண்டு வந்து மகிழ்வோர் மன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். அத்துணை செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கக்கூடிய பெற்றோர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மகிழ்வோர் மன்றம் வருக வருக என வரவேற்கிறது. நம்ம ஒவ்வொரு கூட்டத்திலையும் வாசிப்பதை நேசிப்பவர் அப்படிங்கிற ஒரு விருது கொடுக்குறோம். ஏதாவது ஒரு புத்தகத்தை வச்சு ஒவ்வொரு மாதமும் நடக்கும். இந்த மாதம் கோவில்பட்டி ஜான் பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி செல்வி மீனாட்சி அவர்கள் புத்தக மதிப்புரை வருகை தர வந்துள்ளார்கள். அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இக்கூட்டத்திற்கு வந்துள்ள பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி. தலைமையேற்றிருக்கின்ற பள்ளி தமிழாசிரியர் மதிவாணன் அவர்களை தலைமையுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு 5 நிமிடம் தான் சிறப்பு பேச்சாளர் நம்ம பேச விடுவோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே தேடிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மகிழ்ச்சி தான். எங்கே மகிழ்ச்சி இருக்குன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா தேர்தலுடைய முடிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு சிலருக்கு துயரமாக இருக்கும். வள்ளுவரை எடுத்துட்டேன்னா 1330 குறளில் இந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. அவருடைய வார்த்தை எடுத்து பார்த்தா உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தை புலவர் தொழில் உவகை சொல்லிட்டார். இன்னும் ஒரே ஒரு இடத்துல அந்த சான்றோர் இந்த அன்னையில் வந்து மகிழ்ச்சி தன்னுடைய மகன் வந்து சான்றோன் என காட்ட தாயில் வந்து மகன் ஓப்பு அப்படிம்பாங்க. அந்த கல்விங்கிற குரலில் அந்த ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தை புலவர் தொழில் அப்படிங்கிறார். இதனுடைய பொருளை பார்த்திங்கன்னா எல்லாரும் மகிழ்வாக கூடியிருந்து அந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக வந்து சப்போஸ் அது பிரியிறோன்னு வச்சுக்கோங்க, எப்பொழுதும் இவரை நாம் இனி காண்போம். இவரே இருக்கார், சிறப்பு பேச்சாளர் இருக்கார், நல்ல மிகவும்
நிறைய யூடியூப்பில் நிறைய பட்டிமன்றங்கள் சுகிசிவத்தோடு பேசின பேச்சுகள் நிறைய நான் இவரை கேட்டிருக்கேன். இவர் இன்றைக்கி பேசிட்டு போகிறாரு. மீண்டும் இவரை எப்போ சந்திப்போம் அப்படிங்கிற நம்ம ஏங்குவோம் பாருங்கள். அது மாதிரி தான் அந்த ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல், உள்ளொன்போன்னு பிரித்து மீண்டும் இவரை இன்னொரு முறை நம்ம எப்போ சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு நேர வாய்க்குமா அப்படிங்கிறது அந்த வள்ளுவருடைய இந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டு விஷயங்களுக்காக தான் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று வெற்றி. இந்த மகிழ்ச்சி வேணுமா இல்லை வெற்றி வேணுமா அப்படின்னு நீங்கள் கொஷின் மார்க் போட்டு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி இல்லாத ஒரு வெற்றியோ, நல்லா கேட்டுக்கோங்க, மகிழ்ச்சி இல்லாத ஒரு வெற்றியோ இல்லை வெற்றி இல்லாத ஒரு மகிழ்ச்சியோ ஒரு அர்த்தமற்றதுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கணும். என்ன அர்த்தம்? வெற்றி இல்லாத மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியும் வெற்றியும் சேரணும் அப்படிங்கிறதான் இருக்குது. இப்போ வெற்றிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செயலை செய்து முடிக்கிறோம், நாம் திருப்தி ஏற்படுற வகையில் அது நம்ம முடிவுகள் வந்தால் அது வெற்றி அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஒரு எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்கணும் நம்மகிட்ட. இன்றைக்கி பாருங்கள், எலெக்ஷன் இத்தனை சீட்டு வருதுன்னு நினச்சிட்டு போட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு 220 வரும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. மகாராஷ்டிராவில் வந்துட்டு, ஜார்க்கண்டில் வரல. இப்போ அவள் ஒரு இடத்துல மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு இடத்துல மகிழ்ச்சியோடு வந்த வெற்றி கிடைக்கு, இன்னொரு இடத்துல வரலை அப்படின்னு. என் பிள்ளை மகிழ்வோர் மன்றத்தில் வந்து பேச வந்திருக்கா, எப்படி பேசுவாளோ, எப்படி இருக்குமோ, பாதி பெற்றோர்களுக்கு மனக்கவலையாக இருக்கும். சொதப்பிடுவானோ, இல்லை நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக சொல்லி அது வெற்றி அடைவானோ அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு கவலையாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே தேடுவோம். வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா இல்லை வாழ்க்கையில் தோல்வி பெறணுமா, அப்படிங்கிற வெற்றியோட மகிழ்ச்சி வேணுமா அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள். வெற்றியோட மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கிற சூத்திரத்தை போடுவேன். இந்த அடுத்ததாக சொல்லணும்னா, எல்லா செயல்களும் நம்ம மகிழ்ச்சியோடு செய்ய போகிறதில்ல. இப்போ நானே ஆசிரியர் தொழில் எடுத்திருக்கேன். ஒரு நேவி ஆஃபீஸர் ஆகணும் தான் போனேன், இன்டர்வியூ போனேன். நேவி ஆஃபீஸராக முடியல. அந்த நேரத்தில் இந்திரா காந்தியை சுட்டுட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆசிரியராக வந்து ஒரு நேவி ஆஃபீஸர் ஆகணும்னு நினைப்பு வந்தால் தமிழ் ஆசிரியர் ஆகிட்டேன். அப்போ அந்த ஆசிரியர் தொழிலுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 38 ஆண்டுகள் மன நிறைவு அடைச்சிருக்கேனா அப்படின்னு பார்த்தா நிறைவாக இருக்கேன். ஏன்னா சின்ன ஆரம்ப பள்ளியில் படித்து கூட சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் குழந்தையாயிட்டேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் குழந்தைகள் கிடையாது, பெரிய வில்லன்களாக தான் இருக்கானுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பிரச்சனையோடு தான் வருவான். காலையில் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் பள்ளிக்கு போகிறதுக்கு மாணவர்கள் பயந்தாங்க. இப்போ நாங்கள் ஆசிரியர்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம், என்ன பிரச்சனையோடு வருவான். இன்றைக்கி ஆசிரியர்களுக்கு அவ்வளவு பணிச்சுமையாக இருக்குது. பாடம் மட்டும் நாங்கள் நடத்துறது கிடையாது. நீங்கள் செல்லை எடுத்துக்கிட்டு அவனுடைய வருகை பதிவேடுலேருந்து மதிப்பெண் பட்டியலேருந்து ஷூ வாங்கினானா எல்லாம் வாங்கினா அந்த அத்தனையும் நாங்கள் கம்ப்யூட்டரில் பாதி கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் தான் இப்போ நம்ம வாத்தியார் வேலைக்கே போக முடிய. எனவே நம்மளுடைய நிகழ்ச்சி எடுத்துன்னா, ஒரு காலத்தில் வெறும் 100 ரூபா 600 ரூபா சம்பளத்தில் ஆசிரியர் வேலைக்கு வந்தோம். இன்றைக்கு எடுத்துக்கிட்டால் நிறைய சம்பாத்தியம், மனநிறைவு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்போ நம்ம என்றைக்கு நம்முடைய சம்பாத்தியம் மனநிறைவோடு இருக்கோ அன்றைக்கி தான் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வெற்றி என்பது. வெற்றி பெறதுக்காக பாருங்கள், ஒவ்வொரு மாணவர்களும் காலையிலேருந்து 2லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. ஒவ்வொரு நொடியும் நான் எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு நொடியும் அது வெடியாக மாறி அது வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தை சொல்கிறோம். எனவே இந்த உங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியோடு வெற்றி அடையட்டுன்னு சொல்கிறேன். ரொம்ப அழகை பற்றி கனவு கண்டாதீங்க, அது வாழ்வை பாழாக்கிடும். அழகை பற்றி கனவு கண்டாதீங்க, வாழை பாழாக்கிடுங்க. உங்களுடைய கடமையை பற்றி, கடமை என்ன அப்படிங்கிற நினச்சி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறிடும். உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறின்னு சொல்லிட்டு, படைத்தவன் என்ன பார்த்தவன் என்ன செய்கிறான் அப்படின்னு நினச்சி நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோன்னா இந்த வாழ்க்கையை ஓட்ட முடியாது. படைத்தவனுக்காக நம்ம பயப்படுங்க, நம்மளை படைத்தவனுக்காக பயப்படுங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகானதொரு தலைமுறையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழாசிரியர் மதிவாணன் அவர்களுக்கு மனந்திறைந்த நன்றியை சொல்லிக்கொண்டு, வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு பரிசாக முன்னிலை வகிக்கின்ற கோபால்சாமி அவர்களுக்கு காப்பாளர் செல்வின் அவர்கள்
தலைமை ஏற்றிருக்கின்ற மதிவாணன் அவர்களுக்கு துரைராஜ் அவர்கள். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு காப்பாளர் சேர்மத்துறை. அடுத்ததாக பள்ளி குழந்தைகளுடைய நிகழ்வு ஆரம்பமாகிறது. முதலாவதாக கே கரிஷ்மா. சுற்றுச்சூழல் ஆத்திச்சூடி அயலத்தை பேணும் ஆளுக்கொரு மரம் வள இயற்கையுடன் நினைந்துவார் லீமுய்கா பண்டமுன் உன் குப்பை உன் பொறுப்பு உன்னார் ஊருக்கு உதாரணமாய் செயல்படு எரிபொருளை சிக்கனமாக்கு ஏரி குளங்களை சீரமை ஐயமின்றி மக்கும் குப்பை மக்கா குப்பை பிடித்தடி ஒவ்வொரு நாளும் பூமி தினமாக்க ஓசோன் படலத்தையும் பாதிக்கும் மாசு அகற்று ஊடகம் நெகிழ்ச்சி மக்கா குப்பையில் போடு. நன்றி. குருவி காக்கம். ஒரு காட்டில் ஒரு குருவி இருந்துச்சான். அந்த குருவி அவ்வளோ எளிதாக யார் கூடயும் பழகாதான். அதுக்கு சுயமாக முடிவெடுக்கவே தெரியாதான். ஒரு நாள் ஒரு காகம் வந்து என் கூட நண்பனாக இருக்கியான்னு கேட்டுச்சான். சரின்னு அந்த குருவியும் சொல்லிச்சான். அப்போம்போது அந்த காட்டில் வாழ்கிற எல்லா பறவைகளும் சொல்லிச்சான், நீ காகத்து கூட நண்பனாக இருக்காத, காகம் என்னைக்காச்சும் உன்னை பிரச்சனையில் மாட்டி விடுன்னு சொல்லிச்சான். அப்போம்போது அந்த குருவி எதையும் கேட்காம அந்த பறவைங்களுக்கு செவி கொடுக்காம அமைதியாக போயிடுச்சான். அதே மாதிரி ரொம்ப நாள் போச்சான். ஒரு நாள் காகங்களோட நண்பர்களும் வெளியே போனாங்களா. அப்போம்போது காகங்கள்லாம் குருவியை கூப்பிட்டாங்களா, சிட்டுக்குருவி நாங்கள் வெளியே போகிறோம், நீயும் எங்கள் கூட வாரியான்னு கேட்டுச்சான். சரின்னு குருவியும் போணுச்சான். அந்த காகங்கள்லாம் பக்கத்தில் இருக்க சோளக்காட்டில் சோள கதிர்களை கொத்தி தின்னுச்சான். அப்போம்போது ஆனால் அந்த குருவி மட்டும் தனியாக ஒரு மரத்தில் அமர்ந்துருந்துச்சான். அப்போம்போது அந்த சோளக்காட்டோட காவல்காரர் வந்து காக்காக்கள் எல்லாம் விரட்டுனாராம். அவர் குச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த சிட்டுக்குருவியையும் அடிக்க போனாராம். அப்போம்போது அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சான், ஐயா நான் உங்கள் சோள கதிர்களை நான் சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிச்சான். அதெல்லாம் கேட்காம அவர் அந்த சிட்டுக்குருவியை அடிச்சிட்டாராம். அந்த சிட்டுக்குருவி கீழே விழுந்துச்சான். அப்போ தான் அதுக்கு தோணுச்சான், நம்ம முந்தையே நம்மளோட நண்பர்கள் சொன்னதை கேட்டுக்கணும்னு. நீதி பிறர் நல்லதுக்காக சொல்கிறத காது கொடுத்து கேட்க வேண்டும். நன்றி. நினைவு பற்றி தொடர்ந்து கவி செல்வம். விடாமுயற்சி சின்னஞ்சிறு இதயம், அதில் சிறகடிக்கும் கனவுகள் அத்தனையும் நிறைவேறும். உறுதியுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால் வேதனைகளும் சாதனைகளாய் மாறும். விடாமுயற்சி என்ற விதை இருந்தால் நிலவில் மனிதன் காலடியை வைத்தானே, அதுதான் விடாமுயற்சி. கலங்கிய நீர் கூட கன நேரத்தில் தெளிவாகும். நீர் போன்ற நெஞ்சத்தை கொண்டு இரு, எப்பாத்திரத்திற்கும் ஏற்றாற்போல் உன் பாத்திரம் அமையட்டும். வறியவனாக பிறந்து விட்டால் வாழ்வதற்கு வழி இல்லையா? வறுமையை வழி அனுப்பி வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லையா? ஆள் கடன் சென்றவன் எல்லாம் முத்து குளித்தவன் அல்ல, அதன் ஆழம் வரை சென்றவனே முத்துக்கும் சொந்தமாகிறான், விடாமுயற்சிக்கும் சொந்தமாகிறான். வீழ்வது வெற்றி அல்ல, வீழ்ந்தவுடன் எழுவதுதான் விஸ்வரூப வெற்றி. வீழ்வது இருமுறையானாலும் எழுவது மும்முறையாகட்டும். பல முறை விழுந்தால்தான் மனை துணியும் ஆறாகும். தூங்காமல் கனவு காணுங்கள். அப்துல் கலாமின் கனவுகளுக்காக அல்ல, அவரவர் அப்பாவின் கனவுகளுக்காக. விதைக்குள்ளே இருந்து விட்டால் வெளியேறாது ஆலமரம், உள்ளுக்குள்ளே இருந்து விட்டால் வீணாகும் முண்டத்திரம். திடமான முடிவெடு, திறமையுடன் முன்னேறு, கடின உழைப்பை காணி
காணிக்கையாக்கு வருங்காலம் முன்னோடு வசந்த காலம் உன் வாழ்க்கையோடு. நன்றி. கவிசெல்வம் எடுத்து. பெயர் கவிசெல்வம். சங்கரகுமார் தொடக்கப்பள்ளியில் படிக்கிறேன். கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களாம். மனைவி கேட்டாங்களா, ஏங்க இந்த பிச்சைக்காரர் சாப்பாடு வேண்டான்னு போட்டுட்டு போகிறாரு? அதுக்கு கணவன் சொன்னாரா, ஏன்னா இன்னைக்கு ஓ சமையல்னு சொன்னேன், அதுதான் அவர் சாப்பாடு வேண்டான்னு போட்டுட்டு போகிறாரு. ஜோசியரும் ஜோசியம் பார்க்க வந்தவங்களும் பேசிக்கிட்டாங்களா. ஜோசியர் சொன்னாரா, கல்யாணம் முடிச்சா தோஷம்லாம் நீங்கிரும்னு சொன்னாராம். அதுக்கு ஜோசியம் பார்க்க வந்தவர் கேட்டாராம், என்ன தோஷம்? அதுக்கு ஜோசியர் சொன்னாராம், வேற என்ன, சந்தோஷம்தான். டீச்சரும் மாணவரும் பேசிக்கிட்டாங்களாம். டீச்சர் கேட்டாங்களா, ஏண்டா லேட்டாக வந்திருக்க? அதுக்கு மாணவர் சொன்னாராம், வீட்டில் இருந்து வர்ற வழியில் ரோட்டில் பள்ளிக்கூடம் மெதுவாக செல்லவும்னு போர்டு இருந்துச்சு, அதுதான் மெதுவாக வந்தேன்னாங்களாம். டாக்டரும் நோயாளியும் பேசிக்கிட்டாங்களாம். டாக்டர் கேட்டாராம், எப்படி ஒரே நேரத்தில் 7-8 நாய் கடிச்சிருக்கும்? அதுக்கு நோயாளி சொன்னாராம், பொண்டாட்டி துரத்திட்டு வந்தான்னு தப்பிக்க நினச்சி நாய் வண்டியில் ஏறிட்டேன், அதுதான் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னாராம். நன்றி. எத்தனை நாய்? தன்னம்பிக்கை கதை. ஒரு நாள் ஒரு அரசன் போட்டி அறிவித்தானா. அந்த போட்டி என்னன்னா, கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். தள்ளினால் வெற்றி பெற்றால் ஒரு நாட்டின் பகுதி பரிசாக வழங்கப்படும், தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் போயிட்டாராம். அடுத்து எல்லார் மக்களும் யோசித்து இந்த போட்டி வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்களாம். ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வந்து இந்த போட்டி முன் வந்து வந்தானா. அந்த மக்கள் சொல்கிறாங்க, தோற்றால் உன் கை வெட்டி விடுவார்களே, உன் எதிர்காலம் என்னவாகும்னு கேட்காங்களாம். அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், வெற்றி பெற்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிரில்லையே என்று சொல்லிட்டு கோட்டை கதவை திறந்துட்டானா. என்ன அதிசயம், என்ன அதிசயம்! கோட்டை கதவு சட்டென திறந்து விட்டது. ஏனென்றால் கோட்டை கதவில் தாழ்பால் போடவில்லை. இப்படித்தான் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று நினைத்து எதுக்கும் முயற்சிக்காமலே விட்டு விடுகிறார்கள். நன்றி. என் இன்ப வணக்கம். நான் இன்று எடுத்துள்ள தலைப்பு அம்மா பற்றிய கவிதை. 1000 கவிதைகள் உனக்காக எழுதினேன், ஆனால் நீயோ அம்மா என்ற ஒரு வார்த்தை கவிதைக்குள் அனைத்தையும் அடுக்கி கொண்டாய். கடவுள் தந்த உயிரென்று சொல்லவா, இல்லை கடவுள்களில் உள்ள உயிரென்று சொல்லவா? நிலா காட்டி சோறூட்டும் போது தெரியவில்லை அம்மா, என்னை சுற்றி வந்த நிலா நீதான் என்று. என் முகம் பார்க்கும் முன்பு, என் குரல் கேட்கும் முன்பு, என் குணம் அறியும் முன்பு என்னை நேசித்த ஓர் இதயம் அம்மா. நன்றி. சாமி நீ என்ன பண்ண? டே அந்த நாய்க்கு நான் பிரியாணி வாங்கி போட்டேன்டா. போலீஸ் கிட்ட போய், சார் பக்கத்து வீட்டுக்கார மனைவி காணாம போய் 3 மாசம் ஆகுது சார், அதை நீயே வந்து சொல்ற சார். அவள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான் சார். ஒரு பக்கம் சார் பண்ண லைஃப், எல்லா பக்கமும் சார் பண்ண லைஃப். இது புரிஞ்சவனுக்கு நல்லா இருக்கும் லைஃப். நன்றி, வணக்கம். சாதிக்க ஒரு புதிய ஆத்திச்சூடி, அணுகுமுறையில் மாற்றம் செய், ஆசைப்பட அனைத்துக்கும் இயலும் என நம்பு, ஈட்டி போல் விரைக, உன்னால் முடியும், ஊக்கம் கொள், எண்ணிச் செய்க, ஏனென கேள், ஐயம் அகற்று, ஒன்றில் திறன்கொள், ஓம்புக உடலை, அவ்வை போல் புகழ் பெறு. நன்றி. மகிழ்வோர் மன்றத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியாக போங்க.
தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் எனதினிய வணக்கம். நம் தமிழகத்தின் எளியவர் காமராசர் அனைவரும் அறிந்தது. நம் நாட்டின் எளியவர் ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். நம் நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக உள்ளார் என்பதை சமீபத்தில் அறிந்தேன். அதை தங்கள் முன் பேச வந்துள்ளேன். இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரான ரத்தன் டாட்டா அவர்கள் மும்பையில் 1937 பிறந்தார். தனது சிறு வயதிலேயே தன் தாய் தந்தையை பிரிந்து தன் பாட்டியால் வளர்க்கப்பட்டு உயர்கல்விக்காக மேலை நாட்டிற்கு சென்று படித்து மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பினார். தனது இளமை காலத்தில் மிக ஆடம்பரமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தங்கள் நிறுவன தலைமை பொறுப்பேற்க வேண்டிய சூழல் வரும்போதும் அவர் தலைமை பதவி வகிக்க விரும்பவில்லை. மிக தெளிவாக முடிவெடுத்து தங்கள் நிறுவனத்தில் ஒரு கடைநிலை ஊழியராக பல தசாப்தங்களாக பணியாற்றி தனது உழைப்பாலும் திறமையாலும் பலவித சாதனைகளையும் கண்டுபிடிப்புகளையும் தந்த பின்னரே தலைமை பொறுப்பேற்றார். தலைமை பொறுப்பில் பணியாற்றிய காலத்தில் மிக ஆடம்பரமான அலுவலகத்தை உதவாமல் மிகச்சிறிய அலுவலகத்தை உதவி செய்து தன் அலுவலகங்களை மேற்கொண்ட மேன்மையானவர். அவர் தலைமை பொறுப்பில் பணியாற்றிய காலத்தில் 40 மடங்கு வருவாயும் 50 மடங்கு லாபம் என்று வளர்ந்தது அவர் நிறுவனம். ரத்தன் டாட்டா தனது இளமை காலத்தில் தன் காதலித்த பெண்ணிற்கு செய்து கொடுத்த சத்தியத்தினால் அப்பெண்ணை மறக்க முடியாத போது வேற எவரையும் திருமணம் செய்யாத சத்தியசீதனாய் ஆழமான ஒரு அன்பின் அடையாளமாய் வாழ்ந்து வந்துள்ளார். சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை நிறுவனம் நடத்திய நேர்காணல் ஒன்றில் உலகளாவிய பணக்கார மனிதர்களில் யார் மிகவும் எளிமையானவர் என்ற கேள்விக்கு விடையாகவும் அதிகமான ஓட்டுகளை பெற்ற நபருக்கு சொந்தக்காரராகவும் நம் ரத்தன் டாட்டா இருந்துள்ளார். குறள் 994 படி நைனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு என்பதற்கு வாழ்ந்து மறைந்தார் நம் ரத்தன் டாட்டா. கெட்டாலும் மேன்மக்களே என்பதற்கு அவரிடம் நடத்திய நேர்காணல் ஒன்றில் அவர் நான் வர்த்தகம் செய்யவில்லை, வர்த்தகம் செய்பவர் லாபம் நோக்கி பயணிப்பார், தொழில் செய்பவர் மக்கள் நலனை மனதில் கொண்டு பயணிப்பார் என்று தனக்காக மட்டுமல்லாமல் தன் நாட்டிற்காகவும் நாட்டு வளர்ச்சிக்காகவும் சேர்ந்தே தன் வாழ்நாள் காலத்தை கழித்தார் என்பது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இறுதியாக தனது மறைவுக்கு பின்னும் தனக்காக தன்னுடைய இறுதி காலத்தில் உதவிய நல்ல மனிதர்களுக்கும் மட்டுமல்லாது தன் வளர்ப்பு நாய்க்கும் தன் சொத்தில் பங்குண்டு என்று உயிலாக எழுதி வைத்தது அறியும் போது ரத்தன் டாட்டா எளிமைக்கு மட்டுமல்ல அன்புக்கும் சிகரம் என்று அறிவோம். தன் உடல் பொருள் ஆவி என்று அனைத்தையும் தன் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களிற்காகவும் இறுதியாக இயற்கைக்கு என விட்டு சென்ற அனைவர் மனதிலும் ஆழமான இடம் பிடித்தவர் எளிமையின் சிகரம் ரத்தன் டாட்டா. தோழர்களை நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் சென்றோம் என்றில்லாமல் உழைப்பால் உயர்ந்து உன்னதம் படித்து உயர்ந்து நின்று எளிமை பண்பு கொண்டு ரத்தன் டாட்டாவில் வழியில் பயணிப்போம் என்று பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எறும்பு பட்டாம்பூச்சின் வாழ்க்கையை வாழ ஆசைப்படவில்லை. நாய் ஒரு நாளும் சிங்கத்தை கண்டு ஒரு துளி கூட பொறாமைப்படவில்லை. யானை ஆகாழ்த்தி பறக்கும் கிளியை கண்டு ஏக்க பெருமூச்சு விடவில்லை. காகம் குயிலின் இசையை கேட்டு தானும் அதே போல பாட ஏங்கவில்லை. சிற்பம் போல் சாதாரண கருங்கல் இல்லை, நாற்காலி போல் கட்டு இல்லை, மரத்தின் பழங்களிலே ஒன்று போல் மற்றொன்று இல்லை, தாய் வயிற்றில் பிள்ளைகளிலே ஒரு போல் மற்றொருவர் இல்லை, ஆணுடல் போல் பெண்ணுடல் இல்லை, நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அதுதான் வாழ்க்கை, அது வாழுகிறது. நீ மட்டும் என் அடுத்தவரை பார்க்கிறாய், நீ மட்டும் என் ஏங்குகிறாய், நீ மட்டும் என் ஏக்க பெருமூச்சு விடுகிறாய், நீ மட்டும் என் புலம்புகிறாய், நீ மட்டும் என் வருந்துகிறாய். உன் வாழ்க்கை விசேஷமானது. நீ அடுத்தவருடைய தூக்கத்தை தூங்க முடியாது, நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிடவும் முடியாது, நீ அடுத்தவருடைய வாழ்க்கைக்கு வாழவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழுங்கள். இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கட்டும். நன்றி. தலைமையேற்றிருக்கின்ற சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. நீங்கள் இன்று பேச வந்த தலைப்பு வார்த்தைகளின் சக்தி. ஒரு இளைஞன் ஒருத்தர் இருந்தா அவனுக்கு எல்லாமே கெட்டதாகவே நடந்துட்டு நெகட்டிவாகவே தோணிட்டு இருந்துச்சு.
அப்போ அவன் ஒரு நாள் யோசிச்சான், எதுக்கு நம்மளுக்கு மட்டும் எல்லாமே கெட்டதாகவே நடக்குது, நெகட்டிவாகவே தோணுது அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் படிக்கிற காலேஜில் உள்ள ஒரு நல்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்கிட்ட போய், சார் எனக்கு எல்லாமே இந்த மாதிரி கெட்டதாகவே நடக்குது, நெகட்டிவாகவே தோணுது, நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்னு அந்த பையன் கேட்கான். இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு, என்னது உனக்கு மட்டும் எல்லாமே கெட்டதாகவே நடக்குதா, எல்லாம் நெகட்டிவாகவே தோணுதா, சரி இரு நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், உனக்கு வார்த்தைகளின் சக்தி இதை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியலையே சார். அதாவது இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள் ஒரே அளவில் தான் இருக்கும், அதாவது ஒரே எண்ணிக்கை. உதாரணமாக ரிச்சும் 4 எழுத்து தான், புவரும் 4 எழுத்து தான், பாஸும் 4 எழுத்து தான், ஃபெயிலும் 4 எழுத்து தான், லவ்வும் 4 எழுத்து தான், ஹேட்டும் 4 எழுத்து தான், ஒயிட்டும் 5 எழுத்து தான், பிளாக்கும் 5 எழுத்து தான், அபவும் 5 எழுத்து தான், பிலவும் 5 எழுத்து தான், ரைட்டும் 5 எழுத்து தான், ராங்கும் 5 எழுத்து தான், ஹாப்பியும் 5 எழுத்து தான், ஆங்க்ரியும் 5 எழுத்து தான், சக்ஸஸும் 7 எழுத்து தான், ஃபெயிலியரும் 7 எழுத்து தான், ஃப்ரெண்ட்ஸும் 7 எழுத்து தான், எனிமீஸும் 7 எழுத்து தான், பெர்மனண்ட்டும் 9 எழுத்து தான், டெம்ப்ரவரியும் 9 எழுத்து தான், ஏன் பாசிட்டிவும் 8 எழுத்து தான், நெகட்டிவும் 8 எழுத்து தான். இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லையே சார், இப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதாவது இந்த உலகத்தில் கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது. நீ எதை எடுக்கிறியோ அதை போல தான் உன் வாழ்வும் அமையும். நீ நல்லதை எடுத்தினா உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நீ கெட்டதை எடுத்தினா உனக்கு எல்லாமே கெட்டதாகவே தான் நடக்கும். நீ நல்லதை மட்டும் நினை, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி மூலமாக உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அதுலேருந்து அந்த பையன் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்ப ஆரம்பித்தான். அதுலேருந்து அந்த பையனுக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டேன். நன்றி. முன்னிலை வைக்க. அதைத் தொடர்ந்து தேசிகா. 2 பெண்கள் பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒரு பெண் சொல்கிறாங்க, என் கணவருக்கு உலகமே நான் தாண்டி. அதுக்கு 2வது பெண் சொல்கிறாங்க, ஓஹோ அதான் நேற்று உலகம் எப்படி அழியும்னு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரா. 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்களாம். ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறான், ஒரு ஃப்ரெண்ட் கேட்கான், ஏன்டா அவன் இன்டர்வியூ போகவே பிடிக்கலன்னு சொல்கிறான். அதுக்கு 2வது ஃப்ரெண்ட் சொல்கிறான், அதுவாடா அவங்க அப்பா 4 பேர் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கிடாதுன்னு சொன்னாங்களாம், அதனால தான். டாக்டரும் பேஷண்ட்டும் பேசிக்கிட்டாங்களாம். டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கு பேஷண்ட் சொல்கிறாங்க, நான் தான் என் கிட்னிக்கு டெஸ்ட் வைக்கவே இல்லையே சார், வேறு எப்படி ஃபெயில் ஆகும். அடுத்து கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களாம். கணவன் சொல்கிறாங்க, ஏண்டி என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு சென்னைக்கு போனேன், இப்போ என்னடானா ஊட்டியில் போட்டிங் போகிற மாதிரி செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்க. அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, யோ நல்லா பாரியா, நானே சென்னை வெள்ளத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், ஃபோனை வையா. தத்துவம், சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு, உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும். நன்றி. திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். ஒரு ஊரில் 2 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அதில் 2 குடும்பம் தான் வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்களாம். அதில் ஒருவர் வேட்டை நாய்க்காரர், இன்னொருத்தர் ஆட்டுக்காரர். வேட்டை நாய் வேலி தாண்டி போய் ஆட்டுப்பட்டி ஆடுகளெல்லாம் கடிச்சு வச்சிருச்சான். இவரும் ஒரு தடவை சொல்லி பார்த்தான், கேட்கல, செய்யலை. வேட்டைக்காரன் சட்டை செய்யவே இல்லை, வேக்கானத்தை வேற வீசினா. இங்கே பாரு, வேட்டை நாய் வேலி தாண்டி போய் ஆட்டை துரத்துறது கடிக்கிறது வேட்டை நாயோட சுவாபம், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொன்னாராம். அவரும் என்ன முடிஞ்சதை பார்த்துக்க, ஆடுக அநியாயமாக கடிப்படுறதை தான் பார்க்க முடிஞ்சதான். வேறு வழி இல்லாமல் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சொன்னாராம். நாட்டுக்காரர் ஞானமிக்கவர், அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்ல அவரும் ஒரு வழி சொன்னாராம். உன்னோட ஆட்டுப்பட்டியிலேருந்து 2 அழகான ஆட்டுக்குட்டிகளை தூக்கி அவங்கிட்ட இருக்க 2 குழந்தைகளுக்கு கொடுத்துரு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அவரும் அந்த குழந்தைகளை அன்பாக கூப்பிட்டாராம். அவருடைய ஆட்டுப்பட்டியிலேருந்து 2 ஆட்டை கொடுத்தாராம். அவங்க 2 பேரும் 2 குழந்தைகளும் சந்தோஷமாக பக்கத்து வீட்டு அங்கிள் கிஃப்ட் கொடுத்தாருன்னு பாசமாக ஊட்டி வத்துக்கலாம். பக்கத்துலேயே படுக்கவும் வச்சுக்கிறிச்சான். வேட்டைக்காரனும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டான். அப்போ தான் அந்த செயல் நடந்தது.
வேட்டை நாயி அந்த 2 ஆட்டுக்குட்டிகளையும் கடிக்க போக அந்த 2 குழந்தைகளும் இந்த வேட்டைக்காரன்ட்ட போய் புகார் கொடுக்க வேட்டைக்காரன் வேட்டை நாயை கட்டி போட்டுட்டான். 2 பேரும் நண்பர்களும் ஆகிட்டாங்க. 2 வீட்டுக்கும் குழிப்பணியார பலகார பலமாற்றமே நடந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன். ஆம், உன்னிடம் நியாயம் இருக்கிறது என்பதற்காக வீண் எதிரிகளை சம்பாதித்து கொள்ளாதே. மன அமைதிக்கான மகத்தான வழி நீதி தேடுவதில் அல்ல, சமரச சமாதானம் தேடுவதில். நன்றி. பெயர் மீனாட்சி. நான் படித்ததில் பிடித்தது பூம்பாளத்தில் ஒரு புல்லாங்குழல். இதில் பல யதார்த்தங்களும் வாழ்க்கை தத்துவங்களும் என்னை கட்டி இழுத்தது. நாம் அனைவரின் வாழ்க்கையில் நடந்த யதார்த்தத்தை உணர்த்திய சில கவிதைகளை பற்றி நான் பகிர வந்துள்ளேன். குற்றம் நமது விரல்களே பட்டுவிட்டாலும் விழிகள் சிவக்காமலா விட்டு விடுகின்றன. திட்டம் இங்கே புல்லுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவே நெல்லுக்கு நீர் திறக்கப்படுகிறது. பகலில் நட்சத்திரங்கள் மறைப்பது இருள் மட்டுமல்ல, ஒளியும் தான். தற்கொலை இறுதியில் தன் கோழைத்தனத்தை ஒற்றுக்கொள்ள அவனுக்கு வீரம் வந்தது. மரணம் தந்த ஜனனம். ஒரு மூங்கிலின் மரணத்தில் கண் திறந்தது ஒரு புல்லாங்குழல். பொது உடைமை. இங்கு எல்லோரும் பொது உடைமையாளர்கள் ஆக மாறுவது தன்னை விட பணக்காரர்களை பார்க்கும்போது மட்டும்தான். ஜன்னல் திரைகள் சுருக்கி கூப்பிடுவதற்காக ஏன் நீளமாய் பெயர் வைக்கிறார்கள்? விபரீதம். நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் பிறந்ததனால்தானோ என்னவோ இன்றும் சிலர் நீச்சலுடையிலேயே இருக்கின்றனர். விழிகளில் ஒரு நீரூற்று. எங்கள் கண்ணீரை மட்டும் பன்னீராக்க முடிந்திருந்தால் நாங்களும் பணக்காரர்கள் ஆகியிருப்போமே. நன்றி. அதுக்கு கார் டிரைவர் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு அந்த வழிபோக்கர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த வழிபோக்கர் இந்த ரோடு ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் போகல அப்படின்னு சொன்னாராம். பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பேசிக்கிறாங்களாம். அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பிடிச்சாதாங்க நாங்கள் கை நினைப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க நீங்கள் பொண்ணு பிடிக்குன்னு சொன்னாதான் நாங்கள் டிஃபனே கொண்டு வந்து வைப்போம். பல்லு வலிக்கு பல்ல பிடுங்கலாம், கண்ணு வலிக்கு கண்ணை பிடுங்க முடியுமா? 8 கால் பூச்சிக்கு 8 கால் இருந்தாலும் மிஸ்ட்ரி கால் கொடுக்க முடியாதே. காந்தி நாட்டுக்காக கஷ்டப்பட்டார், ஆனால் நம்ம காந்தி நோட்டுக்காக கஷ்டப்படுறோம். நம்ம சொல்கிற பச்சை போய் என்ன போய் வெள்ளை முட்டையை போய் பச்சை போயின்னு சொல்கிறது தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சு முத்திரன். அந்த பையன் சொல்லுவான், ஆரம்பிச்சு விட்டா முழுசாக சொல்லுவாப்புல. அதை தமிழாசிரியர் கேட்டால் நல்லாயிருக்கும். யார் தலைமைக்கு வந்திருக்காரு, கேளுங்க சார். அகரம் முகரம் ஆகியவர் நன்றி வரவது நன்றி மரபு நன்றி தண்ணி முகரண்டு நன்காதிரு கக்க கத்திர கத்தை கத்தின் நிக்கழகு தாக അങ്ങനെ ചെയ്യുകയും ആരണി ചെന്നാൽ நீது வாழ்வாள் பிறவி பெண்களில் நீண்டாரா செய்தாரால் இந்த பொழுதில் பெரிதாக்கும் தன்மகளை சார்ந்த எனக்கேற்ற
தாய் புகழே தோணுங்கிறதுல தோணலே தோணாம எப்படி யாராவாய் கேட்பினும் இப்பொருள் மாமரம் மாமாயை கேட்டு அல்லது தத்து செல்வா அச்செல்வா எல்லாம் தலை. வெரி குட். செல்வத்துக்கு விக்கல் வந்துருச்சு, அதனால் சிறப்பு விருந்தினர் பரிசு வாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மோனி கணத்துணமை இந்தாதான் தான் சேர்ந்தார் கண்ணான் கண்ணவை மாத்தனாரிடு வேண்டுவ வேண்டாமை இன்னாதி சேர்ந்தாத்து யாரும் நிம்ப என்ன இதும் சேர் இதுவும் சேர இளவன் பொருள் பொறப்புண்டான் மாத்து பொதுவாய 5 விட்டான் பொய்து நுழைக்க நெறிந்தான் வீடு வன்வார் கோணின் பொதுவை துணுமின்னவே என்றும் தான் தானே வனந்த தனை அது வந்து அந்த நான் தான் சேர்ந்தா கண்ணான் மக்களை மாத்தனாரிது பிடிர் பேய் கதை நீனும் நீதான் நீனாண்டி சேர்ந்தார். வணக்கம். ஆனால் பேரண்ட் என் பெயர் மோனிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்போது நீதி கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தாங்களாம். அதே ஊரில் ஒரு சிற்பி இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த சிற்பி வந்து அரசன்கிட்ட 4 பொம்மைங்களை தராங்க. அந்த அரசன் வந்து கோவப்பட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நான் என்ன சின்ன குழந்தைய இதை வச்சு விளாடுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த சிற்பி சொல்கிறேன், நீங்கள் இன்னும் சின்ன குழந்தை இல்லை, இது உங்கள் குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் கோவப்பட்ட ராஜா கேட்குறாங்க, இதில் இந்த 4 பொம்மைகளும் என்ன சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த சிற்பி சொல்கிறாங்க, அந்த 4 பொம்மைகளும் பாருங்கள், அந்த 4 வடக்கு காது அந்த வடக்கு காது பகுதியில் ஒரு ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் ஒரு சங்கிலியை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொன்ன ராஜா முதலாவது பொம்மையை எடுத்து சங்கிலியை விடுறாங்க. உடனே அது வந்து வடக்காதில் போய் இடக்காதில் வந்துருச்சு. உடனே அந்த ராஜா இது என்ன இப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த ராஜா உடனே அந்த சிற்பி வந்து சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே இன்னொரு காதில் விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2வது பொம்மையை எடுத்து அவங்க வந்து காதுக்குள்ளே சங்கிலியை விடுறாங்க. அந்த சங்கிலி வந்து வடக்காதில் போய் வாய் வழியாக வந்துருச்சு. அவங்க என்னது இப்படி வடக்காதில் போய் வாய் வழியாக வந்துருச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த சிற்பி சில மனிதர்கள் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே இன்னொரு மனிதர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொன்ன ராஜா 3வது பொம்மையை எடுத்து அதே வடக்காது வழியாக ஒரு ஓட்டை வழியாக விடுறாங்க சங்கிலியை. அது வந்து கண்ணு மூக்கு வாய் எந்த வழியாகவும் வரலை. ஏன் இது எந்த வழியாகவும் வரலை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த சிற்பி சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் எதுவுமே பேசாமல் ஊமை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொன்ன ராஜா 4வது பொம்மையை எடுத்து வடக்காது வழியாக ஓட்டை வழியாக விடுறாங்க. அது வந்து அந்த சங்கிலி வந்து எல்லா பகுதியுமே வந்துருச்சு. எதுக்கு இது எல்லா பகுதியும் வந்துருச்சுன்னு கேட்ட ராஜா சிற்பி சொல்கிறாங்க, அது வந்து சில பேர் சொல்கிற வேண்டிய இடத்துல சொல்லுவாங்க, சொல்லாத வேண்டிய இடத்துல சொல்ல மாட்டாங்க.
இந்த கதையில் நீதி என்னன்னா நம்ம எப்போவுமே 4வது பொம்மை மாதிரி தான் இருக்கணும், மற்ற 3 பொம்மை மாதிரி இருக்கவே கூடாது. பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசாத வேண்டிய இடத்துல பேசக்கூடாது. நன்றி. முன்னிலை வைக்கின்ற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் கேப்ரல்லா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது நான் பாரதியார் பாடல் பாடப் போகிறேன். பூட்டை திறப்பது கையாலை, நல்ல மனதை திறப்பது மதியாலை, பாட்டை திருப்பது பண்ணாலே, இன்ப வீட்டை திருப்பது பெண்ணாலே, ஏட்டை தொடைப்பது கையாலே, மன வீட்டை தொடைப்பது மெய்யாலே, ஏட்டை அடிப்பது வில்லாலே, அன்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே, காற்றை அடிப்பது மனதாலே, இந்த காயத்தை காப்பது செகையாலே, சோற்றை புசிப்பது வாயாலே, உயர் துணிவது அதுதான் தாயாலே. நன்றி. அதைத் தொடர்ந்து கிருத்திகா ராணி. 5ஆம் வகுப்பு ஐசிஎம் நடுநிலைப் பள்ளியில் படிக்கிறேன். இப்போது நேரு பொன்மொழிகள் கூற வந்துள்ளேன். மனிதனை விட சக்தி வாய்ந்தது சூழ்நிலையே. அச்சம் போன்று மிக மோசமான ஆபத்து ஒன்றும் இல்லை. மிரட்டி பணிய வைக்கும் எந்த செயலும் வெறுக்கத்தக்கதே. முயற்சியுடன் செயல்படுபவர்களை மட்டுமே வெற்றி தழுவும். உலக வரலாறை படிப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே இனிமே. நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது, அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது. அறநெறியை மறந்துவிட்டால் அழிவொன்றே விளைவாகும். என்ன சொல்கிறாய் என்பது முக்கியமல்ல, என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். வாய்மைக்கு மிகவும் நெருக்கமான நண்பன் அச்சமின்மையே. திட்டமிடாத செயல் துடுப்பில்லாத படகுக்கு ஒப்பானது. சொல்லும் செயலும் பொருந்தி வாழ்கின்ற மனிதனே இவ்வுலகில் மகிழ்ச்சியாக வாழும் மனிதன். அன்பும் அடக்கமும் துன்பத்தால் கற்றுக்கொள்ளப்படும். அடக்கமும் நல்லதான், ஆனால் அது அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது. இதயத்தை பொறுத்தே இனிய சுதந்திரம். விளைவுகளை வைத்துத்தான் செயல்களின் சிறப்பை மதிப்பிட முடியும். நன்றி, வணக்கம். வைஃபு சொல்கிறாங்க, என் செலெக்ஷன் தான் பெஸ்ட்டு, உங்கள் செலெக்ஷன் ஒஸ்ட்டு. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாராம், நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா தங்கம்? உனையும் என்னையும் பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியுமே தங்கம், யார் பெஸ்ட்டு செலெக்ஷன் யார் ஒஸ்ட்டு செலெக்ஷன். 2 பேர் பேசிக்கிறாங்களாம். ஒருத்தர் சொல்கிறாரு, நேற்று பயங்கரமாக மழை பெஞ்சிச்சுல்ல, அப்போ ஆப்பக்கடையில் இடி விழுந்துருச்சான். அடுத்து இன்னொருத்தர் சொல்கிறாரு, அடுத்து என்னாச்சுன்னு கேட்குறாராம். அதுவா வேறண்ணா, ஆப்பக்கடை இடியப்பங்கடையாக ஆயிடுச்சு. 2 பேர் பேசிக்கிறாங்களாம். என் மனைவி அவள் கோவப்பட்டினாலே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுவா, வேணுக்குன்னு கோவத்தை ஏற்றி விடுவேன். நன்றி. சிறப்பு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சரஸ்வதி, நான் உன்னிடம் சில போதனை பற்றி கேள்விகளை கேட்கட்டா? நான் முதல் கேட்கிறேன், நீ விடையளி. அரசனின் பெயர் சொல்ல. ஒரு செங்கோல். அகல் விளக்காயினும் தேவை ஒரு தூண்டுகோல். அகிலம் தலை தோங்க ஆசிரியரின் தோல். போதித்தவர் மறைந்தாலும் போதனைகள் என்றும் மறைவதில்லை. கண்ணனின் போதனை கீதையானது. காந்தியடிகளின் போதனை சத்திய சோதனையானது. அக்னி சிறகு கொண்டு பறந்தது. அப்துல் கலாமின் போதனை கட்டி தந்த உணவு. கெட்டுவிடும் ஒரு பொழுது கற்றுக்கொள்வது மட்டுமே கெடாது எப்பொழுதும். கற்றுக் கொடுப்பது மட்டுமே அறப்பணி. கற்றலில் மட்டுமே வரையும் கல்லாமை என்னும் பிணி. அறம் செய்ய விரும்பு என்பது ஔவை சொன்ன போதனை. ஆசையை துற என்பது புத்தனின் போதனை. அகிம்சை கொள் என்பது மகாத்மாவின் போதனை.
அச்சம் தவிர் என்பது மகாகவி பாரதியாரின் போதனை. போதனைகளை உரமாக்கி சாதனைகள் படைப்போம். நன்றி. அனன்யா. சித்தேஷ். என் பெயர் மு அனன்யாஸ்ரீ. நான் 8ஆம் வகுப்பு ஆவன் பிரிவு நாடார் மேல்நிலையில் பள்ளியில் பயில்கின்றேன். நான் இன்று என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை பற்றி ஒரு அழகிய கவிதை கூற வந்துள்ளேன். எங்கள் மொழி நல்ல மொழி, அன்னை சொல்லி தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, பாட்டி கதை சொன்ன மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, அன்பை போதிக்கும் அருமை மொழி, என்றும் இளமை மாறாமொழி, உயிருடன் கலந்த என் தாய்மொழி, அழியாவரம் பெற்ற மொழி, அதுவே எங்கள் செந்தமிழ் மொழி. நன்றி, வணக்கம். மறந்துவிட்டோம் எதை? டிவி வந்த பின் புத்தகம் படிப்பதை மறந்துவிட்டோம். மொபைல் ஃபோன் வந்த பின் கடிதங்கள் எழுதுவதை மறந்துவிட்டோம். வாகனம் வந்த பின் வெகுதூர நடப்பதை மறந்துவிட்டோம். ஏசி வந்த பின் ஏற்றே காற்றை மறந்துவிட்டோம். நகரத்துக்கு வந்த பின் அழகான கிராமத்தை மறந்துவிட்டோம். வாசனை திருவியம் வந்த பின் அழகான பூட்டல் மனத்தை மறந்துவிட்டோம். துரித உணவு வந்த பின் பாரம்பரிய உணவை மறந்துவிட்டோம். வாட்ஸ்அப் வந்த பின் இப்படி பேசுவது என்பதை மறந்துவிட்டோம். சம்பாதிக்க சுற்றி சுற்றி ஓடுவதை எப்படி நிப்பாற்றுவது என்பதை மறந்துவிட்டோம். நன்றி. முன்னிலை மொழிகளே தமிழ் மொழி போல் இன்றும் காணோம். இன்றைய தமிழின் பெருமை என்று உணர்த்து வந்துள்ளேன். அக்கது தாவருவதேன் அரசனும் ஆண்டியாவான் என அறிந்திட இக்கது தீவருவதேன் இறப்பவன் ஈய வேண்டும் என எம்பிட உக்கது தூவருவதேன் உலப்பே ஊக்கம் என உணர்த்திட எக்கது தீயே வருவதேன் எதையும் மேன் சிங்கித்திட ஐமொத்தம் தனித்து வருவதேன் நான் அந்த அகப்பாவம் இருந்தால் தனிமைப்பட்டப்படவாய் என உணர்த்திட கருத்து ஓ வருவதேன் ஒத்திருமையே ஓங்கும் என உணர்த்திட இறுதியாக அல்ல உறுதியாக சொல்கிறேன். வீழ்வது யாராக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். பேச்சாளருக்கு நேரம். ஐயாவே சங்கரநாராயணன் சிரிப்பு மலர்களும் சிந்தனை விதைகளும் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய உரையாற்ற வந்திருக்கிறார்கள். இவர்கள் பிறந்தது நம்ம மாவட்டம் தூத்துக்குடி தான் பிறந்த ஊர். பணியாற்றுவதற்காக சேலம் சென்று கைலாஸ் மகளிர் கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றியிருக்கிறாங்க. பயணக்கட்டுரை உட்பட 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் பனிப்பொழியும் தேசத்தில் 10 நாட்கள் அப்படிங்கிறது கனடா தேசத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அறியப்படாத ஆன்மீக ரகசியங்கள் என்கிற புத்தகத்துக்கு அதையும் எழுதியிருக்கிறாரு. 70க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று ஆன்மீக